வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் பேசிக் லெவல்லேருந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பார்த்துட்டு வரோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ் உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 12 டென்ஸ் ஆர்டிகல்ஸ் ப்ரப்போசிஷன் பேசிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் 60 பார்க்க போகிறோம். Let's begin today's class. Carry this. எடுத்துச் செல் அல்லது சுமந்து செல். Carry this. Next one. என்னை நம்பு. Trust me. Trust me. இதுவே அவங்கள நம்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு trust them. Trust them சொல்லிக்கலாம். Next one. அன்பாக இருங்கள். Be kind. Be kind. Next one. இதை பாருங்கள். Watch this. Watch this. Next one. எழுந்திரி. Wake up. Wake up. தூக்கத்திலிருந்து எழுந்திரி சொல்லும்போது wake up யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். இதை உடை. break it. break it. நெக்ஸ்ட் ஒன். உடைக்காதே சொல்லும்போது don't break. Don't break. அதை உடைக்காதே சொல்லும்போது don't break that. Next one. பதற வேண்டாம். Don't panic. Don't panic. Next one. இதை வைத்திரு. Have this. Have this. Next one. இதை சுவைத்துப் பார். Taste it. இந்த ரெசிப்பியை டேஸ்ட் பண்ணி பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு டேஸ்ட் திஸ் ரெசிபி சொல்லிக்கலாம், நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஒன். அமைதியாய் இரு. Keep quiet. Keep quiet. Next one. சேர்ந்து பாடுங்கள். Sing together. Sing together. சேர்ந்து இந்த மீனிங்க்கு together யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். என்னிடம் சொல். Tell me. இதுவே அவர்களிடம் சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு tell them. எங்களிடம் சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு tell us. நெக்ஸ்ட் ஒன். கவலைப்படாதே. Don't worry. Don't worry. நெக்ஸ்ட் ஒன். திரும்ப செய். Redo it. Redo it. Next one. பிறகு வா. Come later. Come later. Next one. விரைவாக வா. Come quickly. Come quickly. Next one. அருகில் வா. Come near. Come near. Next one. விரைவாக வா. Come soon. Come soon. Next one. சற்று காத்திரு. Hang on. Hang on. காத்திரு,
சற்று பொறுங்கள் இந்த மீனிங் தரும். ஃபோனில் பேசும்போது ஹேங் ஆன் த லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த மீனிங் தரும். நெக்ஸ்ட் ஒன், அதை முடித்திரு. ஃபினிஷ் தட். ஃபினிஷ் தட். இதை முடித்திருன்னா ஃபினிஷ் திஸ். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நன்றாக செய். டூ வெல். டூ வெல். டூ சம்திங்னா ஏதாவது ஒன்று செய். நெக்ஸ்ட் ஒன், இங்கே காத்திரு. வெயிட் ஹியர். வெயிட் ஹியர். நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக நட. வாக் ஸ்லோலி. வாக் ஸ்லோலி. நெக்ஸ்ட் ஒன், பேசாதே. டோன்ட் டாக். டோன்ட் டாக். நெக்ஸ்ட் ஒன், கத்தாதே, சத்தம் போடாதே சொல்றதுக்கு டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட். நெக்ஸ்ட் ஒன், அசையாதே, நகராதே சொல்றதுக்கு டோன்ட் மூவ். டோன்ட் மூவ். சப்ஜெக்ட் கோடு சேர்த்து சொல்லும்போது யூ டோன்ட் மூவ், நீங்கள் நகராதீங்க. நெக்ஸ்ட் ஒன், மகிழ்ச்சியாயிரு. பி ஹாப்பி. சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றதுக்கு பி ஹாப்பி. நெக்ஸ்ட் ஒன், போகாதே. டோன்ட் கோ. டோன்ட் கோ. அதை செய்யாதேன்னு சொல்றதுக்கு டோன்ட் டூ இட் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அழாதே. டோன்ட் க்ரை. டோன்ட் க்ரை. டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அழாதேனா டோன்ட் க்ரை. நெக்ஸ்ட் ஒன், அதை எடு. டேக் இட். அந்த புக்கை எடுங்கன்னு சொல்கிறதுக்கு டேக் தட் புக் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இதை அணிந்துக்கொள். வியர் திஸ். வியர் திஸ். ஜுவல்ஸ் இல்லைன்னா ட்ரெஸ் அணிந்து கொள்றதுக்கு வியர் திஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வியர் திஸ் நெக்லஸ்னா இந்த நெக்லஸ் போட்டுக்கோங்க மீனிங் தரும். நெக்ஸ்ட் ஒன், அவரை கேளுங்க இல்லைன்னா அவர்களை கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஸ்க் ஹிம் ஆர் ஆஸ்க் தெம். ஆஸ்க் ஹிம்னா அவரை கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன், நேர்மையாய் இருங்க. பி ஆனஸ்ட். பி ஆனஸ்ட். உண்மையாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பி ஆனஸ்ட் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், காலை உணவு சாப்பிடுங்க. ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், மதிய உணவு சாப்பிடு. ஹாவ் லஞ்ச். ஹாவ் லஞ்ச். நெக்ஸ்ட் ஒன், அதை பிடி. கேட்ச் தட். கேட்ச் தட். கேட்ச் தட் பால்னா இந்த பாலை பிடிங்க. நெக்ஸ்ட் ஒன், அதை சுத்தம் செய். க்ளீன் இட். க்ளீன் இட். அந்த ரூம் சுத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு க்ளீன் தட் ரூம். சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், தைரியமாக இருங்க. பி பிரேவ். பி பிரேவ். நெக்ஸ்ட் ஒன், கவனமாக இருங்க. பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்.
Next one. அதை மறந்துவிடு. Forget it. Forget it. Next one. தயங்காதே. Don't hesitate. Don't hesitate. Next one. குறுக்கிடாதே. என்னோட விஷயத்தில் குறுக்கிடாதே, இந்த விஷயத்தில் குறுக்கிடாதேன்னு சொல்கிறதுக்கு don't interrupt. Don't interrupt. Next one. மெதுவாக பேசுங்கள். Speak slowly. Speak slowly. Next one. உரக்க பேசுங்கள். Speak up. ஒரு விஷயத்தை பேசாமல் ஏதோ ஒரு காரணத்தால் விட்டுட்டோம், அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி பேசுங்க, உரக்க பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பீக் அப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன். இதை படி. Read this. Read this. Next one. இதை அகற்று. Remove this. Remove this. Next one. ஓடாதீர்கள். Don't run. Don't run. Next one. சுறுசுறுப்பாக இருங்கள். Be active. Be active. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக சுறுசுறுப்பாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பி ஆக்டிவ், ஆக்டிவாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். நன்றாக யோசியுங்கள். திங்க் வெல். ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது அதை நல்லா யோசிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு திங்க் வெல் சொல்லிக்கலாம். I hope this lesson is very useful to you. If you find this video useful, then subscribe to our channel. If you have any doubts, mention in the comment section. I'll meet you soon with another lesson. Thank you.